right? So இப்போ அந்த SEO and I mean the search engine optimization will work based on all the criteria like Google My Business, Google Maps, feedback, comment, which I have shown to you just now. Okay, ஸோ இதில் ஓகே ஃபைன் இது எல்லாமே கொடுத்தாச்சு. இது இன்னும் ஃபர்தராக வந்து இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு என்னென்னலாம் இமேஜஸ் இருக்குது, ரைட்? இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன்ட்ரிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். see lot of things will be there. கரியர் முத்ரா நம்மளோட இமேஜ் இருக்குது, ஃபைன். அது இல்லாமல் எக்கச்சக்கமான பேர் இண்டிவிஜுவலாக நிறைய பேர் பண்ணுறாங்க. சரி, நீங்களும் அதே மாதிரி ஃப்ரீலான்சிங்கை உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக்கலாம். இப்போது கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லா விஷயமும் கிட்டத்தட்ட நீங்கள் படிச்சுட்டதுனால கூகுள் ஆட்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். தென் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ரொஃபைல். ஜஸ்ட் ஃப்ளோட் யுவர் ப்ரொஃபைல். உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் கடகடன்னு நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். நான் என்னோட ப்ரொஃபைலை போய் பாருங்கள், எப்படி என்னோடய ப்ரொஃபைல் நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டரோட ப்ரொஃபைல் போய் பாருங்கள். யூ கேன் செட் யுவர் இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் த்ரூ ஃபோன் இட் செல்ஃப். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் நவடேஸ். சில விஷயம் மட்டும் கொஞ்சம் முடியாது, ஐ மீன் டைம் எடுத்துக்கும். டைம்னா அப்லோட் பண்ண முடியாது, உங்களுக்கு ஃபோன் சப்போர்ட் பண்ணாது, யூடியூப் வீடியோ போட முடியாது, அதெல்லாம் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஃபர்கெட் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். யூஸ் available resources right now. அதுக்கப்புறம் தென் யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்க்கும்போது இந்த இமேஜஸில் இட் வில் அட்ராக்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, எங்கேயாவது அட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் மூலமாகவும் இந்த SEO ஒர்க் ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது சும்மா ரைட்டர் ஸ்ரீனிவாசன் சும்மா போட்டு இமேஜஸ் எல்லாம் நான் போடுறேன். என்னோட எல்லா இதுவும் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் வருது பாருங்கள், பார்த்தீங்களா? பார்க்குறீங்க இல்லையா? இதை ஐ மீன் கூகுள் வந்து டைரெக்டாக அப்படி ஒரு ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்னோடய இன்ஸ்டாகிராமில் இருந்த எல்லா விஷயத்தையும் இதை கொண்டு வந்தது. ஏன் எப்படி கொண்டு வருது அப்படின்னா, நான் வந்து ஹேஷ்டேக் கொடுத்து நிறைய விஷயம் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது எப்படி எதுக்கெலாம் யூஸ் ஆகுது? I have given all the things, all enough information about myself, right? ஸோ இது ஒரு all the post I have posted. அதே மாதிரி இது எங்கெங்கெல்லாம் வந்து I mean I have written a book, இந்த புக்கு, ரைட்? மோஸ்ட்லி நான் அதே மாதிரி ரெடி பண்ணேன். நான் போஸ்ட் பண்ண என்னோட பர்சனல் ஃபோட்டோகிராஃபிஸ் அபவுட் கூகுள் மேப்பில் வந்து நான் நிறைய விஷயம் போட்டுகிட்டே இருப்பேன். கூகுள் மேப்பை வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கெங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறேன், அதனோட ஃபோட்டோஸ், அதனோட ரிவ்யூஸ், இதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணது தான். இது எல்லாமே நான் போஸ்ட் பண்ணேன். ஒரு ரிவ்யூஸ், என்னோடய இமேஜஸ் எல்லாம் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட. ஸோ again, ஸோ இந்த போஸ்ட் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வில் ஜஸ்ட் கிவ் லாட் ஆஃப் திங்ஸ், வேல்யூ அடிஷன் டு யுவர் ப்ரொஃபைல், ரைட்? அதே மாதிரி இப்போ வந்து ரைட்டர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற அந்த கீவேர்டு வச்சு எல்லா இமேஜும் கொண்டு வந்து. ஓகே, ஸோ வாட் இஸ் இஃப் ஐ கிவ் ஸ்ரீனிவாசன் ராமானுஜம், என்னோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் இட் கிவ்ஸ் சம்திங் எல்ஸ் பிகாஸ் இன்னொரு நேம் இருக்குது, ஸ்ரீனிவாச ராமானுஜன் அப்படிங்கிறது இன்னொருத்தர், ஐ மீன் கணித மேதை, அவரோட விஷயந்தான் எனக்கு முதல்ல வரும். அதை மீறி இதில் ஸோ வில் ஜஸ்ட் சர்ச் ஃபார் சம்திங். See,
பார்க்குறீங்க இல்லையா? Whatever we have associated, wherever we have associated. See here, Madras After Service. எங்கெங்கதெல்லாம் வந்து இது வந்து நான் LinkedInல தான் இந்த விஷயத்த நான் குடுத்துருந்தேன். அந்த LinkedInலேருந்து வந்து வந்துட்டு இருக்காங்க. ரைட்? ஸோ Zohoலயும் நான் ஒரு அக்கவுண்ட் இருக்கு. அந்த Zohoலேருந்து ஒரு அக்கவுண்ட் கொண்டு வருது. இது எல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் தி ஆப்டிமைசேஷன். ஸோ சில சமயம் எங்கெங்கெந்தெல்லாம் வருதுன்னு ஒரு க்ளூவே இருக்காது. ஸோ அப்படியெல்லாம் வந்து நம்மளோட ப்ரொஃபைலை வந்து ஸோ வில் பி இட் வில் கெட் த்ரூ. Right. So what is this doing all about? It's the process of growing the quality and quantity of website traffic by increasing the visibility of a website or a web page to users of a web search engine. So SEO refers to the improvement of unpaid results and excludes direct traffic and the purchase of paid placement. So இது வந்து முழுக்க வந்து ஒரு ஆர்கானிக்காக உங்களோட வெப்சைட் டிராஃபிக் கொண்டு வர்றது தான் இந்த SEO பண்ணுது. ஓகே, ஸோ கம்பெனிஸ் லுக் டு SEO to help gain more awareness and to make their company higher in the rank of a search engine. SEO is utilized through search engines such as Google, Yahoo, MSN. இது எல்லாமே வந்து சர்ச் என்ஜின் தான். பட் most of the people are by default நம்ம என்ன சர்ச் என்ஜின் யூஸ் பண்ணுறோம்? கூகுள். ஸோ it depends on how we have our profile to be aligned with the Google. ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் வந்து எந்த அளவுக்கு நம்ம கூகுளோட அலைன் ஆகி கூகுள் நம்ம ட்ராவல் ஆகுறோமோ then our SEO, I mean our business will be known to everyone, will be getting watched by everyone, okay, using this keywords, the search engine keywords and optimization keywords. So this uses the keywords that attract a user to the company. Okay, so ஆர்கானிக்காக நம்ம SEO பற்றி பார்த்தாச்சு. இது எல்லாமே வந்து என்னோட கண்டென்ட் மூலமாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணுறோம். ஸோ கண்டென்ட் இல்லாமல் வேறு என்ன மாதிரிலாம் சர்ச் என்ஜினில் வந்து மார்க்கெட் பண்ணலாம்? தட் இஸ் கால்ட் சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் பை பெய்ட் மெத்தடாலஜி. நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம யூடியூப் போயிட்டு பெய்ட் வெர்ஷன் பார்த்தோம் இல்லையா. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த SEM, சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். வெரி சிம்பிள், அவ்வளோதான். டோன்ட் திங்க் தி அதர் சென்ஸ் இது வேறு ஏதாவது இருக்குமோ, வேறு புது டெக்னாலஜி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. SEO is an organically we are going to, and SEM is we are doing the paid methodology, attracting our customer, the user base. Okay, so SEM is a form of internet marketing that involves the promotion of websites by increasing their visibility in search engine results pages primarily through paid advertising. SEM எக்ஸாம்பிள் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, பே பர் கிளிக் ஆப்ஷன். ஸோ அதுதான் வந்து இந்த எல்லாத்துலேயுமே இட் வில் பி அப்ளிகபிள் ஃபார் எவ்ரிவேர். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரொஃபைலை வச்சு நீங்கள் பூஸ்ட் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த பே பர் கிளிக் ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ? as marketing is evolved, so has the language we use as marketers. ஸோ அதுவும் வந்து நிறைய லாங்குவேஜ் நம்ம கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ we are all guilty of tossing around jargon and acronyms that often leave our clients confused. ஸோ நிறைய விஷயத்தை நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். அதனுடைய யூசேஜ், அந்த டெர்மினாலஜியோட யூசேஜ் தெரியாது. Okay, so we as a marketer are probably confused on what certain terms and acronyms mean half the time as well. So நம்மளும் நிறைய விஷயத்தை பார்க்குறோம். பட் பிஃபோர் தட் we need to get clarified with respect to a digital marketing terminology. So the SEO and SEM is very full potential. நிறைய
ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் a key difference. SEO versus SEM is SEO it's organic, whereas SEM is paid. SEO improves brand value and the loyalty value. SEM increases sales and leads directly. ஸோ SEO வந்து உங்களோட இப்போ நான் பண்ணுறது எல்லாமே இந்த SEO kind of thing மோஸ்ட்லி. எப்பயாவது ஒரு சமயம் SEM பண்ணுவோம், பிகாஸ் I need to increase our sales and the productivity and the leads we used to form, right? And then SEO takes time but has a lasting effect. எப்பவுமே இருக்கும். இப்போ நீங்கள் எப்போ சர்ச் பண்ணாலும் கூகுள் சர்ச் இன்ஜினில் போய் என்னோடய பேரோ கரியர் முத்ரான்னு போட்டாலோ, இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனி லைக் முத்ரா சாஃப்ட்வேர்னு போட்டாலோ, இல்லை அகாடமி முத்ரா அகாடமி அப்படின்னு போட்டாலோ என்னோடய பேர் கட்டாயம் வரும். ஏன்னா ஐ ஹவ் given all the details everywhere around the digital world. ஸோ நீங்கள் எப்படி பண்ணாலும் என்னோட பிராண்ட் வேல்யூ, பிகாஸ் ஐ ஹவ் kept all the things, possible ways of all the everywhere, right from Quora, மற்ற பிளாகிங் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் வை வி நீட் டு ஹாவ் SEO. SEM எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து வி கேன் யூஸ், பிகாஸ் இட் இஸ் அ இம்மீடியட் எஃபெக்ட். இம்மீடியட்டாக நம்ம சேல் பண்ண முடியும் அதை. ஸோ SEO has traditionally been thought of as a component of search engine marketing encompassing both paid and organic tactics. ஸோ ஆர்கானிக் சர்ச்சில் எப்படி இருக்கும், பெய்ட் சர்ச்சில் வந்து இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம எதெல்லாம் நம்ம பார்த்தோம், ஆர்கானிக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம். நேற்று பார்த்த அந்த யூடியூப் மார்க்கெட்டிங்கில் எந்தெந்த யூடியூப் பார்ட்டை வந்து நம்ம மார்க்கெட் பண்ணுவோம், அது எல்லாமே வேறெவர் யூ ஆர் பூஸ்டிங் யுவர் போஸ்ட், மார்க்கெட்டிங் யுவர் போஸ்ட், தட் இஸ் அண்டர் SEM. wherever you are going for that, very very organically you are reaching out to your customer, that is SEO. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ SEO disciplines need to continually evolve to keep up with Google's ever changing algorithm. ஏன்னா கூகுளோட அல்காரிதம் எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஈடு கொடுக்கணும் அப்படின்னா we have to be there on each and every platforms. சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்லேருந்து ஒரு வெப்சைட்லேருந்து, வெப்சைட் கண்டென்ட்லேருந்து, பிளாக்லேருந்து எல்லாமே நம்ம எழுதி ஆகணும், ரைட்? எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆன் பேஜ் SEO. ஸோ ஆப்டிமைஸ்டு மெட்டாடேட்டா இன்க்ளூடிங் தி பேஜ் டைட்டில் டேக். ஸோ ஒரு பேஜ் நீங்கள் எழுதுறீங்க உங்களோட வெப்சைட்லேயோ இல்லை எந்த விஷயத்துக்கு போனாலும் யூ ஹாவ் டு கிவ் சம் சர்டன் க்ரைட்டீரியா. ஒரு டைட்டில்லேருந்து, இல்லை ஒரு டிஸ்கிரிப்ஷன்லேருந்து, டேகிங்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். கீவேர்ட்ஸும் அந்த ப்ராப்பராக இருக்கணும். ஸோ தட் அந்த கீவேர்டு வச்சு தான் உங்களோட சர்ச் ப்ராப்பராக நடக்கும். தட் இஸ் வை search engine optimization, it will give your YouTube channel or whatever it is. Okay, so well written and optimized page copy through strategic keyword research, simple and well formatted page URLs. உங்களோட business URL வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி ஆப்டிமைஸ்ட் பேஜ் ஸ்பீட் இருக்கணும். சோஷியல் ஷேரிங் இன்டெகிரேஷன் வித்தின் யுவர் கண்டென்ட் இருக்கணும். ஸோ ஆஃப் பேஜில் என்ன மாதிரி லிங்க் பில்டிங் டு அட்ராக்ட் அண்ட் அப்டெயின் குவாலிட்டி இன்பவுண்ட் லிங்க்ஸ். அதுக்கு வந்து பேக் லிங்க் அந்த ஃபார்ம் இதெல்லாம் பண்ணுவோம். அந்த பேக் லிங்க் வந்து இப்போ நான் சோஷியல் மீடியாவிலே வந்து எல்லா இடத்துலையும் வந்து என்னோடய வெப்சைட் லிங்க் நான் கொடுத்துருவேன், ரைட்? ஸோ அதே மாதிரி பேக் லிங்க்னு ஒன்று இருக்குது. அந்த பேக் லிங்க்கில் வந்து ஒரு 200 வெப்சைட்டில் போய் என்னோட வெப்சைட்டையும் நம்ம கொடுத்துட்டு then you can just go, right? So social signals, increasing traffic to website from social media sharing, attracting attention from social bookmarking sites like Reddit, Digg and Stumble Upon. ஸோ இப்போ நீங்கள் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே எதெல்லாம் பாசிபிள் டூல்ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்டேட்டடாக இருக்கணும். அதுலேருந்து நீங்கள் கண்டென்ட் எடுக்கலாம். ஸோ ரெட்டிட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் எடுக்கிற ஒரு இடம். ஸோ ஓகே, நீங்கள் நிறைய விஷயம் இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்லாம் வந்து எக்கச்சக்கமான கண்டென்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ யூ ஆர் அவுட் ஆஃப் யுவர் கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி ரெட்டிட்லாம் போனீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் reddit.com போங்க. அதுக்கும் அப்ளிகேஷன் இருக்குது.
அதில் நிறைய ஐ மீன் எந்தெந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் படிக்கலாம். நிறைய பேர் தே வில் ரைஸ் கொஸ்டின்ஸ், தே வில் ரைஸ் கொஸ்டின்ஸ், கெட் அன் ஆன்சர். அதுவும் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அது. ஸோ கோ அண்ட் சர்ச் ஃபார் இட். ரெடிட் வந்து ஜஸ்ட் யூஸ் இட். ஐ ஹவ் யூஸ்ட் இட். நம்ம அடுத்தடுத்த நிறைய டூலில் நம்ம பார்க்கலாம். ரெடிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். உங்களுக்கு கண்டென்ட் வந்து நிறைய கொடுப்பாரு. ஓகே. So create valuable high quality content that your target audience will find useful, such as blog articles, web page copy. So this helps establish your authority over time and results in increased organic website traffic. So உங்களோட வெப்சைட் டிராஃபிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட உங்களோட வெப்சைட்டோட கண்டென்ட் ப்ராப்பராக இருக்கணும். அந்த கண்டென்ட் வந்து இட் இஸ் ரெலவென்ட் டு யுவர் கீவேர்ட். கரெக்டாக கீவேர்ட்லாம் கரெக்டாக அதில் இருக்கணும். அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் நமக்கு வேணும். ஓகே. அதே மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் இப்போது எஸ்சிஓவில் இப்போ கண்டென்ட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி பண்ண போகிறீங்களா, இல்லை யூடியூப் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்களா, இல்லை இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா, இல்லை ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்கா, யூ சூஸ் யுவர் வே. அதர்வைஸ் டிசைனில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா, டிசைன் மார்க்கெட்டிங், டிசைனராக நீங்கள் போகலாம். ஸோ டிசைனருக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஃப்ரீலான்சராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். freelancer.comல ஒர்க் பண்ணலாம். அதில் போய் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் கொடுத்து டிசைனராக போகலாம். தே வில் ஜஸ்ட் கம் பேக் டு யூ வித் தி ப்ராஜெக்டோட கொடுக்குறாங்க. அதுக்கான பணம் எல்லாம் அதுக்கான விஷயம் எல்லாம் வராது. ஓகே. ஸோ இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் யூ ஜஸ்ட் டிசைட் ஹவ் யூ வாண்டட் டு கோ. ரைட், ஃபைன். Pay attention to these on-page and off-page tactics to ensure your landing pages. Landing page ஒன்றும் இல்லை, உங்களோட வெப்சைட் நேம் தான். உங்களோட வெப்சைட் தான் லேண்டிங் பேஜ். ஸோ அதை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த சென்ஸ் அதை வந்து ஒரு லேண்டிங் பேஜாக வைக்கலாம், இல்லை அதையே வந்து பிஸ்னஸ் செல்லிங் பேஜாக வைக்கலாம். இப்போ இருக்கிற careermudra.in அப்படிங்கிறது ஒரு காமன் லேண்டிங் பேஜ். அது இட் இஸ் நாட் அல்டிமேட் லேண்டிங் பேஜ். ஸோ அல்டிமேட் லேண்டிங் பேஜ்னால் அதில் ஒரு ப்ராடக்ட் அதுக்கான ஒரு தனி பேஜ் இருக்கும். அதை மட்டுமே நீங்கள் யூஆர் ரெஃபரிங் டு யுவர் கஸ்டமர்ஸ். ஸோ அதை பற்றிலாம் வந்து சின்ன சின்ன டிசைன் வேரியன்ஸ் மட்டும்தான் யூஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் நிறைய கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும், பிளாக்ஸ், ஆர்டிகிள்ஸ் நீங்கள் படிக்கணும். அப்போ தான் வந்து இட்ஸ் அன் ஓஷன். ஓகே, தென் only you will be able to understand what I'm trying to say. Digital marketing itself, it's an ocean, but இந்த ட்ரைனிங் கண்டென்ட்டில் எவ்வளோ நம்ம கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம. ஓகே. அண்ட் தென் வாட் இஸ் திஸ் SEM ஓவர்வியூ? ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்வால்வ்ஸ் ஏர்னிங் சர்ச் விசிபிலிட்டி த்ரூ பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். வெரி சிம்பிள், பே பண்ணி பண்ணுறது தான். அகெயின் பேப்பர் கிளிக் ஆக்டிவிட்டீஸ், ரைட். அண்ட் தென் இந்த காஸ்ட் பர் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. காஸ்ட் பர் கிளிக், பேப்பர் கிளிக் எல்லாமே ஒரே விஷயம் தான். இட் இஸ் நாட் சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜஸ். அது SERPன்னு சொல்லுவோம், சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜஸ். அது வந்து SEM மூலமாக பெய்டு வெர்ஷன் மூலமாக நம்ம அதை மேலே கொண்டு வரணும். நம்மளோட பேஜை, நம்மளோட ஆர்டிக்கிள், நம்மளோட பிளாக் கண்டென்ட்டை. ஸோ தட் இட் வில் பி ஷோன் டு யூசர்ஸ் அண்ட் தே வில் கம் பேக் டு ஆஸ் அ கிளைண்ட். ஓகே. SEM ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, கூகுள் AdWords இஸ் ஃபார் அண்ட் வே த மோஸ்ட் பாப்புலர் சர்ச் என்ஜின் பிளாட்ஃபார்ம். அங்கே வந்து நம்ம ஆடை வந்து போஸ்ட் பண்ணலாம். That is one. Mostly நம்ம அதை தான் யூஸ் பண்ணுறோம். We are not talking about Yahoo or other Bing search. We are not using. There are some key strategies for successful SEM. Launch in campaigns with a specific audience, geographic, industry, and everything keep in mind. Create ad groups that consist of target keyword variations. அது நம்ம வந்து we can create our own methodology. No need to bother about this kind of a content. Nothing. Write relevant ad copy using those selected keywords. நம்ம அந்த கீவேர்டு வச்சு நம்ம வந்து நிறைய we can attract the users of the on internet to come back to our website. Set an ad budget. So நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, still I have some amount of money in my wallet. I can use it for future purposes. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மணியை வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு வந்து யூ கேன் செட் ஆன் அ டெய்லி பேசிஸ், ஆன் அ மந்த்லி பேசிஸ். இட் இஸ் அப் டு யூ.
Monitor metrics like clicks, impressions, click-through rates, and average cost per click. நேற்று கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20 நிமிஷமாக அதை நம்ம பார்த்துட்டு. ஸோ அந்த இம்ப்ரெஷன் எவ்வளோ பேருக்கு ரீச் ஆயிருக்கு, மொத்தமாக எவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க, அதுக்கான ஆவரேஜ் கிளிக், காஸ்ட் per கிளிக் என்ன, சிபிசி என்ன, ரைட். ரைட், திஸ் இஸ் தி கூகுள் ஆட்ஸ் திங். ஸோ விச் இஸ் பெட்டர்? ஐ மீன் போத் ஆர் நீடட். எஸ்சிஓவும் வேணும், எஸ்சிஎம்மும் வேணும். விச் இஸ் பெட்டர் அப்படின்லாம் எதுவும் சொல்ல முடியாது. SEO, it's a basic thing we need to have. SEM, we have to frequently do our marketing. அப்போ தான் வந்து B2B-யும் சரி B2C-யும் சரி we can attract. Okay. I mean, it is, I will share this document to you. It is very, very basic thing. When to focus on SEO, when to focus on SEM. See, whenever, I mean, SEO, எப்பவுமே வந்து we have to be very, very careful. And SEM, நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் இல்லாமல் இனிஷியலி we have to do our marketing very, very one of the best in the industry. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இட்ஸ் வெரி வெரி க்ரியேட் அ யூசர் பேஸ். அதை வச்சு நீங்கள் நிறைய யூ கேன் செல் யுவர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி SEO அண்ட் SEM. இதில் ஏதாவது புரியல அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா இதில்? ஓகே, ஓரளவுக்கு புரியுது இல்லையா? இப்போ நம்ம கிட்டத்தட்ட நேற்று எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் அந்த யூடியூப் சேனலில். ஒரு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறாங்க, ஏற்கனவே நம்ம ஃபேஸ்புக்லேயும் பார்த்துருக்கோம். இன்ஸ்டாகிராமில் நம்ம அந்தளவுக்கு இன்னும் செட் பண்ணலை. ஏன்னா டெஸ்க்டாப் வெர்ஷனை நம்ம டீச் பண்ணும்போது அந்தளவுக்கு சரியாக வரும். ஃபைன். ஸோ வாட் எல்ஸ், இதில் வேறு என்ன நான் தெரிஞ்சுக்கணும்? ஐ மீன் SEO SEM நாளைக்கு என்ன டாபிக் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஈவினிங் நான் அனுப்பிச்சி விட்டுருவேன். ஸோ லெட்ஸ் கீப் ப்ராக்டிஸிங். SEO SEM இட்ஸ் அ டெர்மினாலஜி, ப்ராடர் கேட்டகரி. பட் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாம் இந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்க்குறோம். ஃபேஸ்புக்கும் சரி, இன்ஸ்டாகிராமும் சரி, யூடியூப் சரி, எவ்ரிதிங் எல்ஸ், ரைட்? So இன்னைக்கு we'll stop over here. Tomorrow we will see the fresh content, fresh mindset. நம்ம வேறு என்னெல்லாம் விட்டு போச்சு அப்படின்னு யோசிக்கிறேன். Then we'll see about all this. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் எண்ட்லேருந்து ஜஸ்ட் keep I mean commit yourself saying you have to activate your Facebook business page, activate your Instagram business page, keep on posting. Okay, sir. Right? So I would like to see those kind of posts. Right. Okay, sir. Thank you so much.